பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி இந்த மாதத்துடன் 1 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. நிலவும் வறட்சிக்கு மத்தியில் வேலை நாட்களும் குறைக்கப்பட்டுள்ளதால் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த திகாம்பரம் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாரு. அவர் அந்த 2500 ரூபாய்க்கும் அவர் முன்னுக்கு வரணும். அந்த அடுத்த சம்பள பிரச்சனைக்கும் அவர் முன்னுக்கு வரணும். இது மௌனமா இருக்கிறது காரணம் இல்ல. நாங்க தோட்ட தொழிலாளி பல வழியிலும் பாடுறோம். நீங்க நல்லா சிந்திச்சு செயல்படணும். என்கிட்ட இந்த தோட்ட நிர்வாகம் இன்னைக்கு வேலை இல்லாம 3 நாள் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது யாருமே கவனம் செலுத்துறது இல்ல. வடக்கு கிழக்குல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை கேட்டு அவங்களோட மக்களுக்கு அவ்வளவு விஷயமும் பெற்றுக் கொடுக்கறாங்க. நீங்க பார்லிமெண்ட்லயும் பாருங்க எப்படி ஆக்ரோஷமா பேசுறாங்க. அதே நீங்கள் ஒரு அமைச்சர் மாதிரி மந்திரி மாதிரி தானே. ஏன் இந்த மாதிரி அவங்க மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பேசலாது? அவங்க நிலா சோறு காட்டி சாப்பாடு கொடுக்கறாங்க. எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கண்ணீரை சிந்தி கண்ணீரை விட்டு தான் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கணும், வளர்க்கணும். ஏன் எங்க விட்டு பிள்ளைகள் இந்த மலையாள மக்கள் விட்டு பிள்ளைகள் ஏன் அதுக்கு முன்னுக்கு வரக்கூடாதா? நாங்க நல்லா இருக்க கூடாதா? எங்களை விட்டு எங்க உரிமையை விட்டு தானே அவங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, நன்மையில இருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு அந்த சம்பளத்தை வழங்க முடியாது? அவங்களுக்கு நம்ம அரசியல்வாதிகள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்கற ஒன்றுனால தான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருந்தா இந்த சம்பளம் 1000 ரூபாய் நம்ம பெற்றுக்கலாம். ஒரு ஆள் 1000 ரூபாய் கேட்கற நேரம், ஒரு ஆள் 800 ரூபாய் கேட்கற நேரம். இதனாலதான் நம்ம சம்பள பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராம இருக்கு. தயவு செய்து எங்களுக்கு வேற எதுக்கும் பெருசா எதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல, இந்த சம்பளத்தை எங்களுக்கு எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதா நாங்க கேட்டுக்கிறோம். ரணில் விக்ரமசிங்க சொன்னாரு உங்களுக்கு சம்பளம் வாங்கி தரேன்ட்டு. அதுக்கு பிறகு திகாம்பரம் சொன்னாரு ரணில் விக்ரமசிங்கம் லீவ்ல போயிருக்காரு, அவர் உடனடியாக நாங்க அந்த சம்பளத்தை பெற்று தரோம்ட்டு. ஆனா இன்ன வரைக்கும் எந்த அமைச்சரமாரோ ஆறுமுகம் தொண்டமான் சரி, முத்து சிவலிங்கம் சரி, ரணில் விக்ரமன் சரி, திகாம்பரம் சரி இந்த தோட்ட தொழிலாளிக்கு இந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, நம்மள எந்த நாளும் இந்த பொம்மை கட்ட மாதிரியே வச்சு வேலை பாக்குறாங்க.